போங்க. அங்க எந்த டி டிரைவ்ல 50 ஜிபிக்கு மேல டேட்டா இருக்கா? இது ஸ்பேஸ் இருக்கா? டில இருக்கு. அங்க போங்க. ஓகே. ரைட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆல் எக்ஸ்ட்ராக்ட் ஆல் எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அவ்வளவுதான். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டோம் ப்ரோ. எக்ஸ்ட்ராக்ட் அதுக்கு முன்னாடி இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். நீங்க விண்டோஸ் போங்க. விண்டோஸ் போயிட்டு இருக்கட்டும். ஓகே விடுங்க. இல்லை எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். அந்த விண்டோக்கே போங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு காமிச்சு ரெண்டுமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2 of 2ல இருந்து அந்த காம்பனன்ட்ஸை கால் பண்ணி 1 of 2ல போகணும். எக்ஸ்ட்ராக்ட் முடியட்டும். இந்த எக்ஸ்ட்ராக்ட் முடியட்டும். எக்ஸ்ட்ராக்ட் முடிச்சது என்ன பண்றீங்கன்னா இதுல 2 of 2 ஃபோல்டருக்கு போங்க. எக்ஸ்ட்ராக்ட் முடியட்டும். வெயிட் பண்ணுங்க. செட் ஆயிடுச்சு ப்ரோ. 2 of 2 போங்க. 2 of 2 அந்த ஃபோல்டர் இருக்கு. அதுக்கு போங்க. டேட்டாபேஸ் ஸ்டேஜ் போங்க. காம்பனன்ட்ஸ் உள்ள போங்க. இந்த 4 ஃபோல்டரையும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுங்க. Ctrl+A Ctrl+C Ctrl+C கொடுத்தீங்களா? பேக் வாங்க. 1 of 2 முதல் ஃபோல்டருக்கு போங்க. அது டேட்டாபேஸ் ஸ்டேஜ் இதுல காம்பனன்ட்ஸ் மூணாவது இருக்கு பாருங்க. அது போங்க. இங்க பேஸ்ட் பண்ணுங்க. Ctrl+V விண்டோஸ் போங்க. விண்டோஸ்க்கு ஒரு வாட்டி போங்க. விண்டோஸ்க்கு போயிட்டு டிவைஸ் மேனேஜர் போங்க. டிவைஸ் மேனேஜர் பண்ணுங்க. ஆக்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஆக்ஷன் மேல ஃபைலுக்கு பக்கத்துல ஆட் லெகசி ஹார்ட்வேர்னு கொடுங்க. ஆட் லெகசி ஹார்ட்வேர். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுக்கலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. கீழே வாங்க. மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் கீழே வாங்க. கீழே மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க் அடாப்டர் கிளிக் பண்ணுங்க. நெட்வொர்க் அடாப்டர் என்ன ப்ரோ? நெட்வொர்க் அடாப்டர்னு அதை கிளிக் பண்ணுங்க.
அந்த நெட்வொர்க் அடாப்டர் கிளிக் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ப்ரோ. பேக் வந்து பேக் இந்த ரைட் சைடுல ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஒரே நிமிஷம். இங்க அந்த நெட்வொர்க் இந்த அடாப்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ப்ரோ. நானா ஃபினிஷ் கொடுத்துருங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே போ. ஸோ இங்கனுக்குள்ள இந்த பாத்தில் தான் நெட்வொர்க் அடாப்டரில் ஆக்ஷனில் போயிட்டு நெட்வொர்க் அடாப்டர், அதில் வந்து மைக்ரோசாஃப்டில் போயிட்டு அந்த லூப் அடாப்டர் ஓகே ஓகே அதுக்கு இது பண்ணிட்டா முடிஞ்சு. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் போயிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டுங்களா அது? இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ போங்க, பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இன்னும் பேக் வந்துடுங்க. செட்டப்பை ரைட் கிளிக் பண்ணுங்க. செட்டப்பை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மேலே செகண்ட் ஆப்ஷன் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவ்வளோ. எஸ் கொடுக்குறீங்களா ப்ரோ? எஸ். இருங்க ஒரு சில விண்டோ வந்துருச்சா? வந்துருச்சு ப்ரோ. ஓகே. அது அந்த பிளாக் கலர் ஸ்கிரீன் வந்துட்டு போயிருச்சா? பிளாக் ஸ்கிரீன் வந்துட்டு போயிடுச்சு ப்ரோ. டு யூ வாண்ட் டு அலோவ் திஸ் ஆப் டு மேக் சேஞ்சஸ் டு யுவர் டிவைஸ்னு கேக்குது. எஸ் கொடுங்க. இப்பதான் பிளாக் கலர் ஸ்கிரீன் ஒன்று வந்திருக்கு. ஆமா ப்ரோ. இது வந்துட்டு எஸ் போயிடுச்சு. ஓகே. எஸ் கொடுத்துட்டீங்களா? எஸ் கொடுத்து பிளாக் ஸ்கிரீன் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ ஒரு விண்டோ ஓபன் ஆயிருக்குமே பாருங்க. எதுவும் ஓபன் ஆகலீங்களே ப்ரோ. வெயிட் பண்ணுங்க. பாருங்க, இந்த வேற எந்த விண்டோலயும் தெரியுதானு? இல்ல ப்ரோ, ஏதோ விண்டோஸ் எதுவுமே ஓபன் ஆகல. ஒரு பிளாக் ஸ்கிரீன் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே வெயிட் பண்ணுங்க. இதாயிட்டு இங்க செட்டப் இதுல வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ இந்த ஸ்கிரீன் வரும். வந்துட்டு ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இது வந்திருக்கும். இது எஸ் கொடுத்துருப்பீங்க, கரெக்ட் தானே? இல்ல ப்ரோ, இந்த மாதிரி எதுவுமே மேபி டைம் வரும். நீங்க ஆல்ட் டேப் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. இந்த விண்டோ இருக்கானு உங்களுக்கு ஆல்ட் டேப் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. நான் ஆல்ட் டேப் கொடுத்து செக் பண்ணேன். இந்த விண்டோ வந்துச்சு. இந்த விண்டோல இங்க வந்து இது கேட்கும்
INS இது environment does not meet minimum requirement or if you want to continue இது வந்து எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி லோட் ஆகும். ஓகே ஓகே. லோட் ஆகி இந்த ஆப்ஷன் வரும் ப்ரோ. இது வந்தோடனே என்ன பண்றீங்கன்னா இந்த இமெயிலும் கொடுக்க வேணாம், இதையும் அன்செலக்ட். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே, இதை அன்செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஓகே, இதை அன்செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இது இமெயில் அட்ரஸ் கொடுக்கல, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுவும் எஸ் கொடுத்துருங்க. இதுக்கு வந்து கிரியேட் அண்ட் கான்ஃபிகர் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஓகே. இது வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது வந்து டெஸ்க்டாப் கிளாஸா சர்வர் கிளாஸ்ன்னு சர்வர் கிளாஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இது ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும், அதனால சர்வர் கிளாஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோன்னே இதுல சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் டேட்டாபேஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். சரிங்களா? ரியல் டைப்ல. ஓகே ப்ரோ. இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் டிபிக்கலா இல்ல அட்வான்ஸா இருக்கும், நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும், அதை டிஃபால்ட்டா அப்படியே விட்டுருங்க. ஓகே ஓகே. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து என்டர்பிரைஸ் எடிஷன் இது ஃபர்ஸ்ட் இது செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் ஆப்ஷன்ல போயிட்டு இந்த 4 இது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே. இது 4 இருக்கும், எந்த சேஞ்சஸ் இல்லை, அப்படியே ஓகே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இது வரும். இது டி டிரைவ். நீங்க வந்து என்ன இந்த லாஸ்ட் அந்த யூசருங்கிற மட்டும் உங்களுக்கு உங்க நேம் உங்களுக்கு தேவையான ஒரு டிபியில வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ராஜா டிபி 3ன்னு கொடுத்துட்டு சேம் இது ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுல எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. இது எல்லாம் இங்க எதுவுமே இது மட்டும் இந்த லாஸ்ட் இது மட்டும் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ வரும். நீங்க வந்து டேட்டா வேர்ஹவுசிங்கோட இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டேட்டா வேர்ஹவுஸ் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க வரும். இதுல வந்து Oracle டிஃபால்ட் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறனால எனக்கு சேம் டேட்டாபேஸ் நேம் இருக்குது. ஓகே ஓகே. நீங்க அதை அப்படியே விட்டுருங்க. நான் கொடுத்து அதுவே இங்க இந்த இதுவாகிக்கிறோம். ஸோ இதை உங்களுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் டைம்ல Oracle இருக்கும், அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து இது மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுல என்ன இருக்கோ அதை விட்டுருங்க. கேரக்டர் சிஸ்டம்ல இது கொடுத்துருங்க, யூனிக் கோடு. செக்யூரிட்டி இது பண்ணிடுங்க. ஸ்கீமால இதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க, கிரியேட் ஆல் டேட்டாபேஸ் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் பாஸ்வேர்டில் இது மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கட்டும், மிச்சதெல்லாம் நீங்கள் எதுவுமே செக் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து உங்கள் அந்த நீங்கள் கொடுத்த நேம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும், இதை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? இது ஃபைல் சிஸ்டம் இதுதான். ஓகே, இதுதான் தேவையில்ல. ஃபைல் சிஸ்டம் மேலே இருக்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இதை அப்படி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் இது செலக்ட் பண்ணணும். டூ நாட் எனேபிள் ஆட்டோ பே ஆகும், அதுலேயே எனேபிள் பேக்கப் இது பண்ணக்கூடாது. மேலே இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்று தான் செலக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் இது பண்ணீங்க. ஒரே இதை வந்து இங்கே வந்து உங்கள் நேமை வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்து பாஸ்வேர்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இது சொல்லும் இது வந்து ஸ்டாண்டர்ட்ஸில் இல்லை, Oracle ரெக்கமெண்டட் ஸ்டாண்டர்ட்ஸ்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷன் வரும். இது வந்து கன்ஃபார்ம் Oracle ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகேவான்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. இதெல்லாம் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சு. ஓகேங்களா? இது முடிஞ்சோடனே ஓகே ஓகே. சும்மா இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது முடிஞ்சோடனே ஜஸ்ட் ஃபினிஷ் பண்ணுங்க. இது வரைக்கும் கான்ஃபிகரேஷன் செட்டப். இது முடிஞ்சோடனே ஃபினிஷ், அவ்வளோதான்.
ஓகே. ஃபினிஷ் விட்னா ஆட்டோமேட்டிக்கா இதாகும். இதாகும், ரன் ஆகும். கம்ப்ளீட்ல இது லோட் ஆகி முடிச்சோடனே எல்லாம் சக்சீடுன்னு வந்தோடனே பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் வரும். அந்த பாஸ்வேர்ட் மேனேஜர் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் வந்து அன்லாக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் முடிச்சிடும். சரிங்களா? இது ரன் ஆகல எந்த ஒரு இதுவுமே பண்ணாதீங்க. சரிங்களா? சிஸ்டம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே ப்ரோ. சரிங்களா? இதுதான் இன்ஸ்டாலேஷன். நீங்க வந்து அந்த ஆல்ட் டேப் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விண்டோ வந்துருக்கும். நான் ஃபர்ஸ்ட் காமிச்சல அந்த விண்டோ வந்துருக்கும். சரிங்களா? ஓகே. இதுதான் ப்ரோ இன்ஸ்டாலேஷன். ஸோ இது வரைக்கும் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் எதுவும் இருக்காது. இதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஓகே. ஓகே. சரிங்க, நான் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்பப்போ இது மாதிரி ஃபயர்வால் ஆக்டிவேட் இருந்தால் அது வரும். ஜஸ்ட் அலோ மட்டும் கொடுத்துக்கணும். ஸோ அதனால அந்த இன்ஸ்டாலேஷன் இது பண்ணுங்க. அலோ கொடுத்துக்கோங்க. அது எப்பப்போ வருதோ அது அலோ கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்பிரஸ் ஸ்டார்டர்ஸ் வர வரைக்கும் ஓகே. ஓகே ப்ரோ.